வணக்கம். வேந்தர் உச்சிவேளை செய்திகளுக்காக ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். 41 தொகுதிகளில் விறுவிறுப்பான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. நண்பகல் வரை மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக 45% வாக்குகள் பதிவு. இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தையால் பயன் கிடைக்கப் போவதில்லை. ராமேஸ்வரத்தில் தமிழக மீனவர் சங்கத்தினர் கருத்து. கால்நடை மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்கள் விநியோகம். நீண்ட நேரம் காத்திருந்து வாங்கிச் சென்ற மாணவ மாணவிகள். சென்னை விமான நிலையத்தில் 2 கிலோ தங்கம் பறிமுதல். பால்டென்களில் கடத்தி வரப்பட்ட தங்க பிஸ்கெட்டுகள். மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் காலை 11 மணி வரையில் பீகாரில் 11% வாக்குகளும், உத்தரப்பிரதேசத்தில் 12% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மக்களவைத் தேர்தல் இதுவரை 8 கட்டங்களாக 502 தொகுதிகளில் நடந்து முடிந்துள்ளது. இந்நிலையில் 9வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 18, மேற்கு வங்கத்தில் 17, பீகாரில் 6 என மொத்தம் 41 தொகுதிகளில் இன்று தேர்தல் நடக்கின்றன. 606 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் வேட்பாளரும் குஜராத் முதல்வருமான நரேந்திர மோடி, ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் போட்டியிடும் வாரணாசி தொகுதியிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தில் நண்பகல் வரையில் 41% வாக்குகள் பதிவாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் 23%, பீகாரில் 25% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வாரணாசி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி உள்பட 41 தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வாரணாசியில் வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிக்கு வந்த காங்கிரஸ் வேட்பாளர் அஜய்ராஜ் கைச்சின்னம் பதித்த சட்டை அணிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் ஜனநாயகத்தை கொண்டாட முடியும் என்று நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதி உட்பட 41 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு பற்றி கருத்து தெரிவித்த மோடி, கடும் வெயிலிலும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பது பற்றி மகிழ்ச்சி தெரிவித்தார். पूरे देश ने इतनी भयंकर गर्मी में भी भारत के लोकतंत्र को जी जान से ताकत देने का प्रयास किया है. जन उत्साह के बिना, जन भागीदारी के बिना, जन समर्थन के बिना ये लोकतंत्र का पर्व हम कहां मना सकते थे. மோடி அலை நிச்சயமாக சாதிக்கும் என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். इस समय तो ये 18 में एक आदि कोई इधर उधर निकल जाए तो निकल जाए, बाकी तो सब मुझे भारतीय जनता पार्टी के पक्ष में ही दिखाई दे रही है. जो रिपोर्ट सवेरे से मैंने ली है उसमें अभी तक कहीं ऐसा नहीं है कि कोई शंका की या किसी प्रकार की संदेह की गुंजाइश. मोदी फैक्टर तो काम करता ही है. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு காரணமாக பங்குச்சந்தையில் உயர்வு ஏற்பட்டுள்ளதாக பங்குச்சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று முடிவடைகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை ஊடகங்கள் வெளியிடவுள்ளன. இதனால் பங்குச்சந்தையில் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. இதுபற்றி செய்தியாளர்களுடன் பேசிய பங்குச்சந்தை நிபுணர் லட்சுமி நாராயணன், குறிப்பிட்ட ஒரு கட்சியின் கூட்டணிக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்தால் இன்னும் பங்குச்சந்தை உயர வாய்ப்பிருக்கிறது என்று தெரிவித்தார். கருத்து கணிப்பில் அந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் சரிவு ஏற்படவும் வாய்ப்புள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்னைக்கு காலையில பங்கு வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் அதிக அளவு முன்னேற்றம் காணப்பட்டிருக்கு. இது இதுவரைக்கும் இல்லாத புள்ளிகள் அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதாவது 6970 புள்ளி வரைக்கும் நிப்டி போயிருக்கு. சென்செக்ஸ் 350 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன எக்ஸிட் போலோட ரிசல்ட் இருக்குமோ அதோட தாக்கம் நாளைக்கு இருக்கும். பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஒரு சரிவு காணப்படலாம். இந்த சரிவு பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்காத அப்படிங்கிற நம்புறோம். இந்த சரிவில் அவசரப்பட்டு பர்ச்சேஸும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட சினாரியோ பார்த்து பண்ணலாம்.
நல்ல ஸ்டாக்குகள் வந்து நல்ல விலையில் இருந்தா ப்ராஃபிட் புக் பண்றது நல்லது. இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பேச்சுவார்த்தையில் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை என மீனவ சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. தமிழக இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான முதல் சுற்று பேச்சுவார்த்தை கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி சென்னையில் நடந்தது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கொழும்பில் இன்று நடைபெறுகிறது. அதுபற்றி ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு விசைப்படகு மீனவர்கள் சங்க தலைவர் NJ போஸ் நீண்ட இழுபறிக்கு பின்னர் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக குறிப்பிட்டார். தமிழக இலங்கை மீனவர்கள் கேட்டுக்கொண்ட எந்த கோரிக்கையையும் மீன்வளத்துறை செயல்படுத்தவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். தடை செய்யப்பட்ட வலைகளை முற்றிலும் ஒழித்தால்தான் பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக அமையும் என்று போஸ் கேட்டுக் கொண்டார். இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை மீனவர்கள் வந்து தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தாதிய காலப்போக்கில் இழுவலைகளை நிப்பாட்டிருங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடியும் தொடர்ச்சியா இந்த தடைகாலம் முடிகிற வரைக்கும் நம்முடைய அரசும் நம்முடைய அதிகாரிகளும் தடை செய்யப்பட்ட வலைகளை இரட்ட வலைகளை இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய வலைகளை இழுக்க விடாம தடுத்து நிறுத்தல. அதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா அதை தடுத்து நிறுத்தாத அதிகாரிகளும் அதை தடுக்காத மீனவர்களும் தான் சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு கால்நடை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை விண்ணப்ப படிவங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு கால்நடை அரசு மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்று தொடங்கி மே 30ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 6 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 300 காலியிடங்கள் உள்ளதாகவும் அதற்காக 20,000 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அகில இந்திய மாணவர்களுக்கு 15%, விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு 5% இடங்கள் ஒதுக்கப்படும். 2014-2015 கல்வி ஆண்டுக்கான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் ஜூன் 2ஆம் தேதி அன்று பெறப்படுகின்றன. இதற்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், ஈரோடு, அதுக்கப்புறம் விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருச்சி, மதுரை போன்ற மையங்களில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து நேராக அங்கே சென்டரில் போய் முதல்ல பேங்க்ல பணத்தை கட்டிட்டு அப்புறம் அங்கே போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். லாஸ்ட் டேட் வந்து 35/2014. அப்ளிகேஷன் விண்ணப்பங்கள் வழங்குறது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு, அதாவது 12/5/14 முதல் 30/5/14 வரை விண்ணப்பங்கள் வந்து விற்கப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்களை மாணவ மாணவிகள் நீண்ட நேரம் காத்திருந்து வாங்கி சென்றனர். நாமக்கல் அரசு கால்நடை மருத்துவமனையில் விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யும் பணியை கல்லூரி முதல்வர் துரைசாமி தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள 80 இடங்களுக்கு 3500 விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காலை முதலே பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் நீண்ட நேரம் காத்திருந்து ஆர்வமுடன் விண்ணப்பங்களை வாங்கி சென்றனர். மாணவர்களுக்கு கால்நடை மருத்துவ படிப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் என்று கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்று முதல் 30ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கு கொடுக்கின்றோம். அடுத்த மாதம் 2ஆம் தேதி 5 மணிக்குள் பூர்த்தி செய்த அப்ளிகேஷன் வந்து சேர வேண்டும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் 14 இடங்களிலே கொடுக்கின்றோம். நாமக்கல் மருத்துவ வளாகத்திலும் நாமக்கல் கல்லூரியிலும் கொடுக்கின்றோம். காலி இடங்கள் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே 120 இடமும், நாமக்கல் கல்லூரிக்கு 80 இடமும், ஒரத்தநாடியில் இருக்கும் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு 40 இடமும், திருநெல்வேலியில் இருக்கும் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு 40 இடங்களும் உள்ளன. +2ல வந்து 1166 மார்க் வாங்கியிருக்கேன். என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் 196.25 வருது. நான் வெட்டனரி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக மார்னிங் 8:30க்குலாம் வந்தேன். அப்ப இருந்து கியூ நின்றுட்டே தான் இருக்கு. நான் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இணைந்து சீர்மிகு சிறப்பு சட்ட பள்ளி மாணவர் மற்றும் அரசு சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களின் விநியோகம் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள 6 சட்டக் கல்லூரிகளில் 5 ஆண்டு படிப்பிற்கான 1052 இடங்களுக்கு 8000 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு 250 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் 13ஆம் தேதி பெறப்படுகின்றன. அரசு சட்டக்கல்லூரிகளில் 6 அரசு சட்டக்கல்லூரிகளில் 1052 இடங்களுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் வழங்கப்படுகின்றன. இந்த விண்ணப்பங்கள் 13/6/2014 வரை விநியோகிக்கப்படும். அதற்கு பிறகு 2 வாரங்கள் கழித்து கலந்தாய்வு முறைக்காக தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு
ஒற்றைச்சாளர முறையில் மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டால் மட்டுமே ஜாதி மோதல்களை தடுக்க முடியும். நெல்லையில் வைகோ பேச்சு. விவரம் இடைவேளைக்கு பிறகு. தமிழ் தொலைக்காட்சி தொழில்நுட்பங்களில் ஒரு மைல்கல். அதிநவீன உயர் ரக HD தொழில்நுட்பம். வேறு எந்த செய்தி சேனல்களிலும் காண முடியாத பிரம்மாண்டமான செய்தி அரங்கம். வேந்தர் செய்திகள் உங்களுடன், உங்களுக்காக. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளிடமிருந்து 2 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சிங்கப்பூரிலிருந்து வந்த ஏர் இண்டியா விமான பயணிகளிடம் சுங்கத்துறை அலுவலர்கள் சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்தின் பேரில் சென்னையை சேர்ந்த பெருமாள் என்பவரை சோதனையிட்டபோது பால் டென்களில் தங்க பிஸ்கட்டுகளை மறைத்து வந்தது தெரியவந்தது. பின்னர் 4 டென்களில் இருந்த தங்க பிஸ்கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதேபோல ஷார்ஜாவிலிருந்து வந்த ஏர் இண்டியா விமானத்தில் கேரளாவை சேர்ந்த சஜன் உள்ளிட்ட 3 பேரை சோதனையிட்டதில் சூட்கேஸில் எடுத்து வரப்பட்ட 1.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட அடுத்தடுத்த சோதனைகளில் 2 கிலோ அளவிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல திருச்சி விமான நிலையத்தில் நடைபெற்ற சோதனையில் மலேசியாவிலிருந்து உடலில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 720 கிராம் தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதன் மதிப்பு 22 லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. தங்கம் கடத்தி வந்த சென்னையை சேர்ந்த 5 பேரிடமும் சுங்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூரில் செவிலியர்கள் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி உலக செவிலியர் தினத்தை கொண்டாடினர். உலகில் முதல் செவிலியரான புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்த நாளான மே 12ஆம் தேதியை உலக செவிலியர் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். அதை நினைவு கூறும் விதமாக இன்று தஞ்சாவூர் அரசு ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் 100க்கும் அதிகமான செவிலியர்கள் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி கொண்டாடினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் மே 12ஆம் தேதி 1820ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்து அதுக்கு பிறகு இந்த சேவையை அவங்களே எடுத்து நல்லபடியா செஞ்சிருக்காங்க. போர்க்காலங்களில் அவங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சேவை ஒன்றே நோக்கம்னு வேலை பார்த்திருக்காங்க. அவங்களுடைய பிறந்தநாள் தினத்தை நாங்கள் உலக செவிலியர் தினமாக கொண்டாடுகின்றோம். விளையாட்டால் மட்டுமே ஜாதி மோதல்களை தடுக்க முடியும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நெல்லை பொதிகை நகரில் வையாபுரி நினைவு கைப்பந்து போட்டிகள் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்தன. 12 அணிகள் பங்கேற்ற இறுதிப் போட்டி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் முதல் பரிசு பெற்ற தருவைக்குளம் அணிக்கு வெற்றி கோப்பை மற்றும் 25,000 ரூபாயும், 2வது இடம் பெற்ற பாளை அணிக்கு 15 ரூபாயும் வழங்கி வைகோ பேசினார். அப்போது பேசிய அவர், கால்பந்து போட்டியில் பிரேசில், அர்ஜென்டினா நாடுகளைப் போல தமிழ்நாடும் கைப்பந்து போட்டியில் சிறந்து விளங்கும் நேரம் நெருங்கிவிட்டதாக தெரிவித்தார். விளையாட்டு மூலம் இளைஞர்கள் மத்தியில் உள்ள போதை பழக்கத்தை ஒழிக்க முடியும் என்றும் விளையாட்டு சமூகத்திற்கு தேவையான ஒன்று எனவும் வைகோ குறிப்பிட்டார். இந்தியாவில் உலக அளவிலே புகழ் தரக்கூடிய விளையாட்டாக வாலிபால் தான் வர முடியும். இனிமேல் இந்த விளையாட்டு வளர்வது போல ஜாதி சண்டை வராது, மத சண்டை வராது. இந்த போதை பொருளுக்கு இளைஞர்கள் அடிமையாக மாட்டார்கள். எல்லா விதத்திலும் இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒன்று.
அதற்கு இருக்கக்கூடிய திறமை நம்மிடம் இருக்கிறது, அதை ஊக்குவிக்க வேண்டும். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உலக ஆஸ்மா தின விழாவில் நீச்சலில் சாதனை படைத்துள்ள 6 வயது சிறுவனுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை உலக ஆஸ்மா தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான ஆஸ்மா தினம் இந்திய மருத்துவ சங்க காஞ்சிபுரம் கிளை தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் புகழ்பெற்ற புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் எஸ். கிருஷ்ணன் கலந்து கொண்டு புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக நீச்சல் போட்டியில் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சாதனைகள் புரிந்த மூச்சிரைப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 6 வயது சிறுவன் விக்கி சுனிலுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த ஆஸ்மா தினத்தினுடைய தீம் கருப்பொருள் இந்த வருடம் உங்கள் ஆஸ்மாவை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஆஸ்மாவை பூரணமாக குணப்படுத்த முடியாது, ஆனால் நன்றாக கட்டுப்படுத்தி அந்த ஆஸ்மா உள்ள நோயாளிகள் நார்மல் முறையில் அவங்களுடைய கடமைகளை செய்ய நாம் உதவணும் மருத்துவத்துறை மூலமாக. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் கல்வி தகுதியை பள்ளிக்கூடங்களிலேயே ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டவுடன் அந்தந்த பள்ளிகளிலேயே மாணவர்கள் பதிவு செய்து வேலைவாய்ப்பு அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ளலாம். அவ்வாறு பதிவு செய்யப்படும் மாணவ மாணவிகளுக்கு முதல் 15 நாட்களுக்கு ஒரே தேதியிடப்பட்ட பதிவு மூப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பதிவின்போது குடும்ப அட்டையை உடன் எடுத்துச் செல்ல வேண்டும். 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியினை ஏற்கனவே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளவர்கள் வேலைவாய்ப்பு அடையாள அட்டையை உடன் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. www.tnvelaivaaipu.gov.in என்ற இணையதள முகவரியை கொண்டு பதிவு செய்யலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஒரே நேரத்தில் அனைவரும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களை நாடுவதன் மூலம் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 60 அடி ஆழ கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நபரை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். கோபி அருகேயுள்ள டிஎன் பாளையம் பகுதியில் வீதியில் 60 அடி ஆழமுள்ள தண்ணீர் இல்லாத கிணறு உள்ளது. 2 நாட்களுக்கு முன்னர் அதே பகுதியைச் சேர்ந்த சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட ராக்கிமுத்து என்பவர் கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். சத்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ராக்கிமுத்துவை காப்பாற்ற முயற்சி செய்தனர். பின்னர் காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் சேர்ந்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவரை மீட்டனர். முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராக்கிமுத்து கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சுமார் 60 அடி ஆழமுள்ள தண்ணீர் இல்லாத சகதியும் சேரும் உள்ள கிணற்றில் ஒரு நபர் தவறி விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். உடனே எங்கள் துறை பணியாளர் மூலம் இறங்கி துரிதமாக செயல்பட்டு உயிருடன் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவ கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு 108 மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. தென்னிந்திய கிறிஸ்தவ ஆலயத்தில் ஆயர் திருச்சபை மக்களிடையே பாரபட்சமாக நடந்து கொள்வதாக கூறி 100க்கும் அதிகமானோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாலாஜாபாத்தை அடுத்த தென்னேரி கிராமத்தில் தென்னிந்திய கிறிஸ்தவ ஆலயத்தில் 1000க்கும் அதிகமானோர் உறுப்பினராக உள்ளனர். இந்த ஆலயத்தில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு சுரேஷ் தலகுமார் என்பவர் ஆயராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பதவியேற்றதிலிருந்து உறுப்பினர்களுக்கிடையே பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் ஆலயத்தில் ஆராதனைகள் சரியானபடி செய்வதில்லை என்றும் புகார் கூறப்படுகிறது. எனவே உடனடியாக ஆயரை மாற்றக்கோரி ஆலய மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சபைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணின்னு இருக்கிறாரு. ஒரு சமாதானமே இல்லாம பண்ணிட்டு இருக்கிறாரு. இத பத்தி நாங்க போய் பேராயர்கிட்ட கூட சொல்லியிருக்கோங்க. சென்னையில போய் பேராயர் அவரை கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பேராயருக்கு கூட ஒரு மதிப்பு கொடுக்கதே கிடையாது. இன்னைக்கு நாங்க 150 பேர் உண்ணாவிரதத்துல கலந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த நிலைமை மீண்டும் நீடிச்சுச்சுன்னா போராட்டத்தை தொடர்வோம். உதகை காட்சி முனையில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். உதகையில் தொட்டபெட்டா, கோடநாடு, காட்சி முனை, டால்பின் நோஸ் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் பசுமையாக காட்சியளிக்கிறது. மேலும் வறண்டிருந்த அருவிகளில் நீர் கொட்டுவதால் பயணிகளுக்கு உற்சாகம் ஏற்பட்டுள்ளது. புதிய அருவிகளும் உதகையில் உருவாகியுள்ளன. கோடநாடு, தொட்டபெட்டா காட்சி முனைகளில் காற்றுடன் மேகம் தவழ்ந்து செல்வதை ரம்மியத்துடன் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கின்றனர்.
டேம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க மாதிரியே இருக்கு. ரொம்ப குளிராக இருக்குது இங்கே. இந்த மாதிரி நாங்கள் இதே சென்னையில இந்த மாதிரி வெயில் குளிரே பார்த்துருக்கோம். காலையிலே பறந்து இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சீனாவில் கனமழை, போக்குவரத்து பாதிப்பால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு. காலிக்குடங்களும் காற்று மட்டுமே வரும் குழாய்களும் அணிவகுக்கும் இந்த நிலை மாறுமா? சமுதாய மாற்றம் கருதி வெளியிடுவோர் வேந்தர் டிவி. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீனாவில் பெய்த கனமழையால் மாநகர போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். தெற்கு சீனாவில் உள்ள குவாங்டாங் மாகாணத்தில் கடுமையான மழை பெய்தது. கடந்த 2008ஆம் ஆண்டிற்கு பின்னர் மிக அதிகமாக பெய்த மழையால் நகரின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மக்கள் மழையில் நனைந்தபடி நீண்ட வரிசையில் நின்று பேருந்துகளில் ஏறினர். சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள சென்ஷன் பகுதியில் அதிகபட்சமாக 430 மில்லிமீட்டர் மழை பொழிந்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் மழையின் அளவு குறையும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் நிலநடுக்க பாதிப்புகளுக்கு பிறகு வாஷிங்டன் நினைவு சின்னம் மக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு நேரிட்ட நிலநடுக்கத்தில் அமெரிக்காவின் மிக பெரும் அடையாளமாக விளங்கும் வாஷிங்டன் நினைவு சின்னம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. 170 மீட்டர் உயரத்தில் மார்பிள் மற்றும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட இந்த வாஷிங்டன் நினைவு சின்னத்தின் உச்சியில் நிலநடுக்கத்தால் பெரிய அளவுக்கு சுவர்களில் தெறிப்புகள் ஏற்பட்டன. கற்கள் உடைந்து போயின. இந்த நிலையில் எல்லா பாதிப்புகளும் சரி செய்யப்பட்டு மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் புகழ்பெற்ற பாடகர் கேண்டஸ் குளோவரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அமெரிக்காவின் முதல் அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் ஆட்சி காலத்தில் இது நிர்மாணிக்கப்பட்டது. 1884ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட வாஷிங்டன் நினைவு சின்னத்தை ஆண்டுக்கு 6 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர். கடத்தப்பட்ட நைஜீரிய பள்ளி மாணவிகளை மீட்க கோரி அமெரிக்காவின் பல நகரங்களில் அந்நியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகளும் பேரணிகளும் நடைபெற்றன. கடந்த ஞாயிறன்று அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் நைஜீரிய பள்ளி மாணவிகளை விடுவிக்க வலியுறுத்தி தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் பேரணிகளும் நடத்தப்பட்டன. அலெக்சாண்ட்ரியா மற்றும் வெர்ஜினியாவின் தேவாலயங்களில் நைஜீரிய பள்ளி மாணவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற பதாகையை குழந்தைகளும் பெண்களும் ஏந்தி வந்தனர். டல்லாஸ், டெக்சாஸ் மாகாணங்களில் எங்கள் பெண்களை விடுதலை செய்யுங்கள் என்ற முழக்கத்தை எழுப்பினர். நைஜீரிய அதிபர் குட்லக் ஜோனதன் மீட்பு நடவடிக்கைகளுக்காக சர்வதேச ராணுவம் மற்றும் உளவுத்துறையினரின் உதவியை நாடியிருக்கிறார். அதில் நம்பிக்கையான முன்னேற்றங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை மும்பை அணி எதிர்கொள்கிறது. ஐபிஎல் 7வது சீசனின் 35வது ஆட்டம் நேற்று பெங்களூரு சின்னசாமி திடலில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் களமிறங்கியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் பெங்களூரு அணி 5 விக்கெட் இழப்புக்கு 190 ரன்கள் எடுத்தது. வெற்றிக்கு 191 ரன்கள் தேவை என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி தொடக்கத்தில் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 18.5 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு ராஜஸ்தான் அணி 191 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஹைதராபாத் ராஜீவ்காந்தி திடலில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. தமிழகத்தில் படிப்படியாக மழை குறைந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்பநிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 29 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. இதேபோல் மதுரையில் அதிகளவாக 37, குறைந்தளவாக 27, கோவை அதிகளவாக 34, குறைந்தளவாக 24, திருச்சி அதிகளவாக 39, குறைந்தளவாக 26, சேலம் அதிகளவாக 37, குறைந்தளவாக 25, புதுச்சேரி அதிகளவாக 36, குறைந்தளவாக 28, தில்லி அதிகளவாக 39, குறைந்தளவாக 24, மும்பை அதிகளவாக 34, குறைந்தளவாக 28, நாக்பூர் அதிகளவாக 40, குறைந்தளவாக 24, கொல்கத்தா அதிகளவாக 36, குறைந்தளவாக 28, ஐதராபாத் அதிகளவாக 34, குறைந்தளவாக 22, பெங்களூருவில் அதிக அளவு வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. 41 தொகுதிகளில் விறுவிறுப்பான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. நண்பகல் வரை மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக 45% வாக்குகள் பதிவு. இரு நாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தையால் பயன் கிடைக்கப் போவதில்லை. ராமேஸ்வரத்தில் தமிழக மீனவர் சங்கத்தினர் கருத்து. கால்நடை மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்கள் விநியோகம். நீண்ட நேரம் காத்திருந்து வாங்கி சென்ற மாணவ மாணவிகள். சென்னை விமான நிலையத்தில் 2 கிலோ தங்கம் பறிமுதல். பால்டின்களில் கடத்தி வரப்பட்ட தங்க பிஸ்கெட்டுகள். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு இந்த நாள் இதுவரை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.